ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சுட சுட வெங்காய போண்டா அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெங்காய போண்டா ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ஃபுட் கலர் ஆட் பண்ணது வந்து ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு கலரில் தான் இருக்குது. தேவையான பொருள் மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இல்லைன்னா கடலை மாவு, அரிசி மாவு, மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், சோம்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, காஷ்மீர் சில்லி பவுடர், க்ரீன் சில்லி. வெங்காயத்தை ஒரு பெரிய பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தோடு நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது தண்ணி விடும். ஸோ அதனால் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதை விடுற தண்ணியை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணுவோம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு, சோம்பு, இஞ்சி பூண்டு இதோட ஃப்ளேவர் தான். தேவைப்படுறவங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் இதை ஆட் பண்ணும் போது ஓரளவு கலர் கிடச்சிரும். கடலை மாவு, அரிசி மாவு, மைதா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதம் வச்சுருந்த மைதாவே ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போது போதுமான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி போண்டா போடுற அளவுக்கு அந்த மிக்ஸ் கரெக்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா அதை தான் ஆட் பண்ணுறேன். இப்போது போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் வந்து ஓவராக ஹீட் ஆகக்கூடாது, அதே டைமில் சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ தான் வெங்காயம் வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா வேகும். ஓரளவு வெந்துருச்சு. இப்போ கலந்து விடலாம் நல்லா. ஓகே, ஓரளவு வெந்து நல்ல கலர் வந்துருச்சு. எடுத்துக்கலாம் நம்ம. இது ஃபுட் கலர் ஆட் பண்ணாதது. வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் தேவை அப்படின்றவங்களுக்கு லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் ஓரளவு சூடாக இருக்கும்போது நம்ம போண்டாவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோடனே கலந்து விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓரளவு வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஃபுட் கலர் ஆட் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியல ரெண்டுத்துக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட வெங்காய போண்டா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. மழை டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த 2 கலர் டிஃப்ரெண்ட் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.